ஹாய் கைஸ், இன்னும் என்ன வேணும்னா இது போல் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, வேணும்னா நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு. ஸோ இது போல் நிறைய அனிமே டிராயிங்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது போல் வேறு எந்த அனிமே கேரக்டரை வரையாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வரைகிறேன். அது ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும். ஸோ கமெண்டில் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, ப்ரோ இது போல் ஆஷ் பிக்கர்ஸ் வரையுங்க ப்ரோன்னு சொல்லி. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், தமிழில் பார்த்த மாரி கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் எந்த கிளாஸில் வரைய போகிறீங்களோ அந்த கிளாஸுக்கு ஏற்ற போல் ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரில் நீங்கள் எந்த அனிமே கேரக்டரை வரைய போகிறீங்களோ அந்த அனிமே கேரக்டருக்கான அவுட்லைனை கொடுத்துங்க. நீங்கள் அவுட்லைனும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அந்த பிரிண்ட் அவுட்டும் எடுத்து நீங்கள் அது கீழே வச்சு வரையலாம். ஸோ நான் வந்து அவுட்லைனே போட்டுக்கிறேன். ஸோ அவுட்லைனை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், அவுட்லைன் வரைஞ்சாச்சு. ஸோ அவுட்லைன் வரைஞ்சிட்டு பிறகு நம்ம இப்போ என்ன தேவையோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துங்க. கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கங்க முக்கியமாக. ஸோ இதுதாங்க மெயினு. ஸோ அப்புறம் நம்ம எந்த கிளாஸில் வரைய போகிறோமோ அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்துகிட்ட பிறகு நம்ம போட்ட அவுட்லைனில் அந்த பேப்பர் எடுத்து அப்படியே கிளாஸுக்கு கீழே வச்சு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் இந்த மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய லிங்க்கு வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு பிறகு பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் எந்த அனிமே கேரக்டர் வரைய போகிறீங்களோ அந்த அனிமே கேரக்டரில் எந்தெந்த கலர்லாம் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாஸ் பெயிண்டிங் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் டார்க் ஷேடிங் கொடுத்துட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் நீங்கள் லைட் ஷேடிங் பண்ணணும். ஸோ பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு பிறகு பார்க்கலாம்.
பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ ஆஷும் பிகாச்சும் வரைஞ்சாச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வரட்டா? நீன்றி நாட்களும் நாட்கள் ஆகுமா, என்னோட காதலும் காற்றில் போகுமா?